பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. வெள்ளிக்கிழமை 15 ஆகஸ்ட், 16 ஆகஸ்ட் சனிக்கிழமை 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பரை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 15ஆம் தேதி நியூஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைன்ஸ் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வீடு, காலை உணவு உள்ளிட்ட 6 அம்ச திட்டம் வந்து அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்த 6 அம்ச திட்டத்தில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இதிலே கொடுத்துட்டாங்க. அதாவது வீடு, காலை உணவு. அது போக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட குடும்பத்துக்கு இப்போ தூய்மை பணியாளர்கள் பணியிலேயே அவங்க இறக்க நேரிட்டால் அவங்களோட குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வரை இது கிடைக்கும். அதாவது அவங்களுக்கான இன்சூரன்ஸ் தொகை ப்ளஸ் அவங்களுக்கான இழப்பீடு தொகை வந்து எவ்வளோ அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் வரை கிடைக்கிறதுக்காக வழிவகை செய்யப்பட்டிருக்காங்கப்பா. அப்போ இது ரொம்ப முக்கியமாக கேட்கலாம். அப்போ தூய்மை பணியாளர்கள் அவங்களோட பணியிலே வந்து இறக்க நேரிட்டால் அவங்க குடும்பத்துக்கு எத்தனை லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்னா 10 லட்சம் ரூபாய். சரியாப்பா? அது போக அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க புதுசாக தொழில் எதுவும் துவங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்சமாக 3.50 லட்சம், சரியா, 3.5 லட்சம் வரை அவங்களுக்கு மானியமாக தொழில் துவங்குறதுக்காக அமௌண்ட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரியா? இந்த 6 அம்ச திட்டத்தில் இது 2 தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு 15 நியூஸ் கம்மி தான். 16ஆம் தேதி தான் நம்மளுக்கு அதிகமான நியூஸ் இருந்துச்சு. இந்த இது முக்கியம் என்ன அப்படின்னா 108 வந்து நம்பர் இருந்துச்சுலப்பா. இப்போ 108 ஆம்புலன்ஸுக்கு புதுசாக செயலி மொபைல் அப்ளிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போது நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா வந்து 13 நிமிஷமாக அந்த ரியாக்ஷன் டைம் இருந்துச்சு. நம்ம கால் பண்ண 13 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஆம்புலன்ஸ் பக்கத்தில் இருக்க பகுதியிலேருந்து அந்த ஆம்புலன்ஸ் வந்து போயிருக்கணும். இப்போ வந்து அது 11 நிமிஷமாக குறைக்கப்பட்டிருக்குப்பா. சரியா? இது ரொம்ப முக்கியம். 2 நிமிஷம் குறைக்கப்பட்டு இப்போ வந்து நம்ம ஃபோன் பண்ணோம் அப்படின்னாவே 11 நிமிஷத்துக்குள்ளே அந்த பர்டிகுலர் இடத்துக்கு ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 108 அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாக நம்ம கொடுக்கும்போது அந்த லொக்கேஷன் ஆப்ஷன் வந்து கேட்கும்ப்பா. அப்போ நம்ம வந்து அந்த லொக்கேஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா டைரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கே வந்துட்டு ஆம்புலன்ஸ் வந்து வந்துடும். சரிங்களா? ஏன்னா ஃபோன் பண்ணும்போது நிறையா பேர் அந்த டயத்தில் பதட்டத்தில் வந்து அவங்களால அட்ரஸ் நிறையா சொல்ல முடியல அப்படின்னும் அதனாலேயே ஆம்புலன்ஸ் போகிற இடம் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்ற மாதிரியும் ஒரு இன்ஃபர்மேஷன் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் இந்த லொக்கேஷன் ஆப்ஷனோட இந்த மொபைல் செயலி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது அதோட ரியாக்ஷன் டைம் எவ்வளோ அப்படின்னா 11 நிமிஷம். 108 மொபைல் செயலி வந்து வந்திருக்குப்பா. சரிங்களா? அதில் லொக்கேஷன் ஆப்ஷனோட வந்திருக்கு. சரியா? அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வெற்றி பள்ளிகள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் துவங்க போகிறாங்கப்பா. அந்த வெற்றி அப்படின்னா வைப்ரண்ட் எஜுகேஷனல் டார்கெட்டிங் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு உண்டு உறைவிட பள்ளி வந்து துவக்கினாங்க. சரியா? அதாவது அங்கேயே மாணவர்கள் தங்கி படித்து அங்கேயே வந்து சக்ஸஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கூல்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியார் பள்ளிகள் எப்படி இருக்குமோ அதை விட பெஸ்ட்டாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 38 பள்ளிகளையும் மேம்படுத்தினாங்க. இந்த ஆண்டு இதே மாதிரி பள்ளிகள் 236 வட்டாரங்கள்லேயும் இந்த மாதிரி பள்ளிகள் வெற்றி பள்ளிகள் துவங்கணும் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 236 வட்டங்களில் 500 வெற்றி பள்ளிகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதில் ரொம்ப மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த வெற்றி அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்கலாம். வைப்ரண்ட் எஜுகேஷனல் டார்கெட்டிங் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரியா? ரைட், ஓகே. அடுத்ததுப்பா வேறு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோதான். இந்தது அதாவது நீதித்துறை தேர்வு இருக்குல்லப்பா. சட்ட மாணவர்கள் வந்து படிப்பை முடித்து 3 வருஷம் அட்வொகேட்டாக வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் நீதித்துறை தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாங்க. அதை மாற்ற கோரி வழக்கு போட்டாங்க. ஆனால் அந்த வழக்கை வந்து ஏற்றுக்கலை, நீதிமன்றம் வந்து ஏற்றுக்கலை. சரியாப்பா? இனிமே அதாவது ஜட்ஜ் எக்ஸாம் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சியில் எழுதுவீங்க. இப்போ இதை பார்த்துட்ருக்கவங்களுக்கே நிறையா பேர் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எழுதுகிறவங்களுக்கு 3 வருஷம் கண்டிப்பாக அட்வொகேட்டாக வேலை பார்த்தா மட்டும்தான் நீதித்துறை பணியாளர் தேர்வை வந்து எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட்டே உத்தரவு கொடுத்துட்டாங்கப்பா. அதனால் அதை வந்து மாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அடுத்து அதாவது முப்படை வீரர்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்கப்பா. சரியா? விருது கொடுத்துருக்காங்க. அந்த விருதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சௌரிய சக்ரா விருது, வீர் சக்ரா விருது, இது போக வந்து
சேனா பதக்கம். இந்த சேனா பதக்கம் வந்து இராணுவத்துக்கு கொடுக்கறது. நவோசேனா அது வந்து கடற்படைக்கு கொடுக்கறது. வாயு சேனா வந்து விமானப்படை கொடுக்குறதுப்பா. சரியா, இது ரொம்ப முக்கியமானது. சேனா பதக்கம் அதாவது சேனான்றது இராணுவத்துக்கு கொடுக்கறது, நவோசேனா கடற்படை, வாயு சேனா விமானப்படை. சரியா, இது மூணும் பார்த்து வச்சுக்கோங்க. மேபி இது கேட்கலாம், நவோசேனா விருது எதுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நவோசேனா பதக்கம் வந்து பதக்கம், சரிங்களா, விருது இல்லை பதக்கம். நவோசேனா பதக்கம் கடற்படைக்கு கொடுக்கக்கூடியது. சரிப்பா, வாயு சேனா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நவோன்றதை நேவின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா, இந்த இது முக்கியம்ப்பா. என்னென்னா முக்கியமான ஒருத்தர் மறைஞ்சிருக்காரு. யார் அப்படின்னா வெஸ் பயஸ் அவர் பேர். இவர் இந்திய ஹாக்கி அணி, அதாவது மியூனிக் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணியை சேர்ந்தவர் இந்த வெஸ் பயஸ். இவர் யாருன்னா டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸோட அப்பா. சரியாப்பா, இவர் வந்து காலமாயிருக்காரு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, வெஸ் பயஸ். இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா ஹாக்கி விளையாட்டுடன் தொடர்புடையவர். 1972 ஒலிம்பிக்கில் வந்துட்டு மியூனிக் ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கினப்ப இவர் வந்து அந்த டீமில் இருந்திருக்காரு. சரியாப்பா, வெஸ் பயஸ். ரைட், ஓகே. வேற அடுத்து 16 நியூஸ் பேப்பர் பார்ப்போம்ப்பா. ரொம்ப முக்கியம். பிரதமர் மோடி தொடர்ச்சியாக 12வது முறை வந்து தேசிய கொடி ஏற்றி வச்சு மக்களுக்கு உரையாற்றியிருக்காரு 79வது சுதந்திர தினத்தில். சரியா, ரைட், ஓகே. இதில் மெயினாக என்னென்னா தீபாவளிக்குள்ளே ஜிஎஸ்டி குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. அது கன்ஃபார்மாக தெரியல. அதாவது 2 ஸ்லாபில் மட்டும் 5%, 18%ல் போடலாமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களாம். இதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. சரியா, இனிமேல் சொல்லுவாங்க, அது தீபாவளிக்குள்ளே வர்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதை அப்போ பார்த்துக்கலாம். சரியா, இதில் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த 2047 விஸ்கித் பாரத் திட்டம், வளர்ந்த இந்தியா அப்படின்ற இலக்கை நோக்கி இந்தியா பயணிக்குது. ஸோ அது சார்ந்து சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுறது கச்சா எண்ணெய் தான். அதுக்கு தான் அந்நிய செலாவணி அதிகமாக செலவாகுது. அதனால ஆழ்கடல் ஆய்வு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வர போகிறாங்கப்பா. இதில் என்னென்னா எங்கெங்கெல்லாம் கடல் படுகைகள் இருக்கோ அங்கே எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கடல் படுகைகளில் எண்ணெய் எரிவாயு இருக்கோ அந்த வளங்களை வந்து கண்டறிஞ்சு ஆழ்கடல் ஆய்வு திட்டம் துவங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா, ரைட், ஓகே. அடுத்து புதுசாக வந்து 10 அணு உலைகள் வந்து துவக்க போகிறாங்க. சரியாப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவில் புதுசாக 10 அணு உலைகள் துவக்க போகிறாங்க. அது 2047 விஸ்கித் பாரத் திட்டத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தனியார் நிறுவனங்களில் புதுசாக பணியில் சேர்கிற இளைஞர்களுக்கு 15,000 உதவித்தொகைன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3 தான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. ரைட்டுப்பா, அதே மாதிரி நாகாலாந்தோட ஆளுநர் இல கணேசன் அவர் வந்து மறைஞ்சிருக்காருப்பா. இவர் ரொம்ப முக்கியமானவர். சரியா, அப்போ இல கணேசன் எந்த மாநிலத்தோட ஆளுநராக இருந்தாருன்னு கேட்கலாம். நாகாலாந்து மாநிலத்தோட ஆளுநராக இருந்தவர். சரிங்களா, ரைட், ஓகே. அடுத்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இந்த இது. சரியாப்பா, இந்த ஆண்டு தகைசால் தமிழர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா காதர் மொஹிதீன் அவருக்கு கொடுத்துருக்காங்கப்பா. சரிங்களா, அதாவது தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் யார் அதிகமாக பங்களிப்பு செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு வருடம் சுதந்திர தினத்தன்னைக்கு தகைசால் தமிழர் விருது கொடுக்கப்படும். இந்த ஆண்டு தகைசால் தமிழர் விருது காதர் மொஹிதீன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குப்பா. ரொம்ப முக்கியமானது. சரியா, அதே மாதிரி இஸ்ரோவோட தலைவர் வா நாராயணன் அவருக்கு வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. போன தடவை வீரமுத்துவேல் அவர் வந்து வாங்கினார். இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இஸ்ரோவோட தலைவர் நாராயணன் அவருக்கு வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது. சரியாப்பா, காதர் மொஹிதீன் அவருக்கு தகைசால் தமிழர் விருதும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது வா நாராயணன் அவருக்கு இஸ்ரோவோட தலைவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கல்பனா சாவ்லா விருது வீரதீர செயல் புரிந்த பெண்களுக்காக கொடுக்கப்படுறது தான் இந்த கல்பனா சாவ்லா விருது. இந்த தடவை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற துளசிமணி முருகேசன். சரியாப்பா, துளசிமதி முருகேசன் அவங்களுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கியிருக்காங்க. இறகும்பந்து போட்டியில் சாதனை புரிஞ்சவங்கப்பா. இவங்க வந்து ஒரு மாற்றுத்திறன் உடையவங்க. ஸோ பேரா ஒலிம்பிக்கில் இவங்க பதக்கம் வாங்கினதுக்காக இவங்களுக்கு வந்து அதாவது கல்பனா சாவ்லா விருது கொடுத்துருக்காங்க. சரியாப்பா, அதே மாதிரி நல்ல ஆளுமை விருது அப்படின்னு சொல்லிட்டு விருது கொடுப்பாங்க. அது நிறையா பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் கான்செப்ட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது தனித்துவமான யோசனைகள் முன்னெடுப்புகள் காரணமாக யார் யார் அரசு துறையில் அரசு அதிகாரிகள் சிறப்பான முயற்சி எடுத்து கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு நல்ல ஆளுமை விருது வழங்கப்படும். அது நிறையா பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா, நல்ல ஆளுமை விருது எதுக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்கப்பா. அதே மாதிரி இணைய கல்விக் கழகம். சரியா, இணைய கல்விக் கழகம் வாயிலா ஒரு நிமிஷம்ப்பா. ரைட், ஓகே.
இணைய கல்விக் கழகம் வாயிலாக கற்றல் பணி, கற்பித்தல் பணி இதெல்லாம் வந்துட்டு இன்டர்நெட் மூலியமாகவே ஆன்லைனில் கொடுத்ததுக்காக ஆர் கோமகன் அவருக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்கப்பா. என்னென்னா தமிழ் இணைய கல்விக் கழகத்தோட இணை இயக்குனர் ஆர் கோமகனுக்கு இந்த விருதை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த விருது பேர் போடலப்பா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இணையம் வழியாக தமிழ் கற்றலுக்காக இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க ஆர் கோமகன் அவருக்கு. அதே மாதிரி ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்கப்பா. என்னென்னா இந்த மலைப்பகுதிகளில் பேருந்தில் போகிற மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டம் துவங்கப்படும் சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ விடியல் பயணம் அப்படின்னாவே நீங்கள் பெண்களுக்கு அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிற கூடாது. மலைப்பகுதியில் செல்லக்கூடிய மாற்றுத்திறன் உடையவங்களுக்கும் இலவசமாக பயணிக்கக்கூடிய விடியல் பயணம் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா, அதே மாதிரி இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்காங்கப்பா. யார் அப்படின்னா அஃப்தாப் ரசூல். சரியா, அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க, பாராட்டு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. யாருன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ காஷ்மீரில் நம்ம தமிழக மாணவர்கள் நிறையா பேர் சிக்கியிருந்தாங்க. அவங்கள கரெக்டாக காப்பாற்றி நம்ம தமிழ்நாடு வர வச்ச ஐஏஎஸ் அதிகாரி. சரியா, அஃப்தாப் ரசூல் அவருக்கு வந்து பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி துவங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. நம்மளுக்கு மெயினாக தகைசால் தமிழர் விருது, கல்பனா சாவ்லா விருது, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது, இவங்க 3 பேரும் ரொம்ப முக்கியம். சரி, ரைட், ஓகே. அடுத்து 103 நிமிஷம் பேசியிருக்காரு யாருன்னா நம்ம பிரதமர். சரியா, அதில் பேசினதில் முக்கியமான ஒரு 2 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னா சுதர்சன சக்கரம் அப்படின்ற திட்டம் அறிவிச்சிருக்காங்கப்பா. என்ன அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நாட்டோட பாதுகாப்பு முக்கியமாக தேவைப்படுதோ அந்த இடத்த கண்டறிஞ்சு அங்கே வான் பாதுகாப்பு அமைப்பை பெர்மனண்ட்டாக நிறுவுறது தான் என்ன அப்படின்னா இந்த சுதர்சன சக்கரம் திட்டம். சரியா, ரொம்ப முக்கியமானதுப்பா. இந்த அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ளே இது நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, எங்கெல்லாம் நாட்டோட பாதுகாப்புக்கு வான் பாதுகாப்பு அமைப்பு தேவைப்படுதோ அந்த இடத்துல டெம்பரவரியாக இல்லாமல் பெர்மனண்ட்டாக வான் பாதுகாப்பு அமைப்பு நிறுவ போகிறது தான் என்னென்னா சுதர்சன சக்கர திட்டம். 10 ஆண்டுகளுக்குள்ளே இதை செயல்படுத்தலான் இருக்காங்க. சரியாப்பா. அடுத்து மக்கள் தொகை ஆய்வு திட்டம் துவங்கப்படும் சொல்லியிருக்காங்கப்பா. என்னென்னா நிறையா பேர் சட்டவிரோதமாக குடியேறாங்க. அந்த சட்டவிரோதமாக குடியேறவங்கள ஆய்வு பண்ணுறதுக்காக மக்கள் தொகை ஆய்வு திட்டம் விரைவில் துவங்கப்படும் சொல்லியிருக்காங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்தது நம்ம சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் போட்டி நடந்துச்சுலப்பா. அதில் வந்து மாஸ்டர்ஸ் பிரிவில், சரியா, சென்னை கிராண்ட் மாஸ்டர் போட்டியில் ரைட் மாஸ்டர்ஸ் பிரிவில் வந்து ஜெர்மனியோட வின்சென்ட் கீமர் ஜெயிச்சிருக்காரு. சேலஞ்சர்ஸ் பிரிவில் பிரெனேஸ் ஜெயிச்சிருக்காங்கப்பா. சரி, அவங்க 2 பேர் முக்கியமானவங்க. அதாவது 2 பிரிவு நடந்திருக்கு சென்னை கிராண்ட் மாஸ்டரில். மாஸ்டர் பிரிவில் ஜெர்மனியோட வின்சென்ட் கீமர், சேலஞ்சர்ஸ் பிரிவில் இந்தியாவோட பிரெனேஸ் அவர் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. அதே மாதிரி தடகள போட்டி, சர்வதேச தடகள போட்டி இந்தியாவில், அதாவதுப்பா இஸ்ரேலில் வந்து சர்வதேச தடகள போட்டி நடந்துகிட்ருக்கு. சரியா, சர்வதேச தடகள போட்டி இஸ்ரேலில் நடந்துட்டுருக்கு. இந்தியாவோட அங்கிதா, சரியா, அவங்க 2000 மீட்டர் ஓட்டப்பிரிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய சாதனை படைத்து பதக்கம் வாங்கியிருக்காங்க. அதில் வந்து இவங்க அந்த இலக்கை எட்டின நிமிடம் வந்து 6 நிமிடம் 13.92 வினாடிகளில் இலக்கை எட்டியிருக்காங்க. சரியாப்பா. அப்போ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது அங்கிதா தியானி. இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா தடகள வீராங்கனை. அதே மாதிரி இந்த என்ன அப்படின்னா லாவோஸ். சரியா, லாவோஸில் உலக டேபிள் டென்னிஸ் ஃபீடர் சீரிஸ். சரியாப்பா, உலக டேபிள் டென்னிஸ் ஃபீடர் சீரிஸ் நடைபெறுது. அதில் இந்தியர் வந்து ஜி சத்யன் சாம்பியன் கோப்பை வென்றிருக்காருப்பா. சரியா, அப்போ இது கேட்பாங்க, ஜி சத்யன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா அவர் வந்து டேபிள் டென்னிஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவர். அந்த டேபிள் டென்னிஸ் மேலே சத்தியம் பண்ணுறாரு, அதான் சத்யன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன்னா வெளிநாட்டில் போய் ஒருத்தவங்க கோப்பை வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் ஒரு இந்தியர் ஒரு கோப்பை வாங்கியிருக்காருன்னா அதை கட்டாயம் கேட்பாங்க. அதனால் ஜி சத்யன் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கப்பா, இந்தியாவில் முதல் முறையாக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திரள் வந்து அமைக்க போகிறாங்கப்பா. சரியா, அதாவது செயற்கைக்கோள் ஒன்று அனுப்பாமல் மொத்தமாக ஒரு ஒரு திரளாக வந்து செயற்கைக்கோளை அனுப்பி அதில் வந்து புவி கண்காணிப்பை செயல்படுத்துறதுக்காக கொண்டு வர போகிறாங்க. என்ன திட்டம் படி அப்படின்னா
இன்ஸ்பேஸ் அப்படின்ற திட்டம் படி இது கொண்டு வர போகிறாங்க. மெயினாக இந்த திறனில் வந்து எத்தனை செயற்கைக்கோள் இருக்குன்னா 12 செயற்கைக்கோள் இருக்கும்ப்பா. சரியா, செயற்கைக்கோள் திரள், புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திரள் உருவாக்க போகிறாங்க இன்ஸ்பேஸ் அப்படின்ற திட்டம் மூலியமாக. மொத்தம் இதில் வந்து அந்த திரளில் எத்தனை செயற்கைக்கோள் இருக்கும் அப்படின்னா 12 செயற்கைக்கோள் இருக்கும். சரியாப்பா, சரி ரைட்டு, ஓகே. வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை. இந்த இதுதான்ப்பா உலகமே எதிர்பார்த்த ரஷ்யா அமெரிக்க அதிபர் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. இதில் வந்து இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியலைன்னா இந்தியாவுக்கு இன்னும் கொஞ்சம் வரி விதிப்பேன் அப்படின்ட்டு இருக்காப்புல. நீ என்னன்னாலும் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்காண்டி கச்சா எண்ணெயை ரஷ்யாகிட்டேருந்து வாங்குறத நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லி இந்தியா சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு நாட்டோட உயிர் நாடி அப்படின்றது தண்ணி உணவுன்றது எந்த அளவு முக்கியமாக இருக்கோ அதே மாதிரி கச்சா எண்ணெய். சரியா, வேணும்னே அதுக்காக அது மேலே அவங்க கை வைக்கிறாங்க. பட் இந்தியா வந்து அதுக்கு ஒத்துக்கலை. சரி ரைட்டு, ஓகேப்பா. இன்றைக்கி நியூஸ் 2 நாள் நியூஸ் அவ்வளோதான். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது போக நம்ம போலீஸ்க்கு வந்து அறிவாயுதம் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ப்பா. ஆகஸ்ட் 22 நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விருப்பப்படுறவங்க நீங்கள் 8667772290 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம்ப்பா. நன்றி.